எதுக்கு என்னோட வீடியோ வந்துட்டு ரீச் ஆகல அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஒருவேளை லைட்டா அப்படி திருப்பி அந்த கண்ணாடி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணா கண்டிப்பா இந்த வீடியோ ரீச் ஆகும். இல்ல நான் லூசான்னு கேக்குறேன். கண்ணாடி திருப்பினா எப்படி பார்த்த போவாங்க? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மித்த வந்துட்டு நமக்குள்ள திணிச்சிருக்காங்க. ஸோ வாட் அபவுட் த சைல்டிஷ் பிளே, அந்த ஒரு குழந்தைத்தனமான மித்துக்கு என்ன ஒரு காரணம், அது என்னதாண்டா அதுக்கான முடிவு, என்னதாண்டா அதோட அர்த்தம் அப்படின்னு இங்கே நான் ஏகப்பட்ட பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதை பத்தின ஒரு வீடியோவா தான் அந்த ஒரு வீடியோ இருக்கும். இதை வந்துட்டு பார்த்துட்டு எமோஷன்ல நான் இப்போ இதுக்காக நான் இது உடனே இந்த மித்தனை உடச்சு ஆகணும், நான் எங்க அப்பா அம்மாட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு போய் நின்னீங்கன்னா இங்க இருக்கிற தொடப்பக்கட்டை எல்லாமே உங்களுக்கு தான் யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். எடுத்து அடிச்சிருவாங்க வீட்டுல. தயவு செஞ்சு இதை வந்துட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த மித்தை கொண்டு போவாதீங்க. அவ்வளவுதான். அந்த பழைய ஜென்ரேஷன்ல இருக்கவங்கள நம்மளால மாற்ற முடியாது. ஓகேவா? மித்து, அதாவது நான் ஒரு யங்ஸ்டர் இல்லையா, இந்த யங்ஸ்டர் யங்கான ஏஜ்ல வந்துட்டு எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா காதல். அந்த காதல்ல ஒரு விஷயம், ஒரு சரியான மித்து ஒண்ணு இருக்கும். அந்த மித்து என்னன்னா, சேரணும்னு இருந்தா சேருவீங்க. இதை விட ஒரு மித்து, பயங்கரமான மித்து இங்க உலகத்திலே கிடையாது. சேரணும்னு இருந்தா நீ சேருவ, உனக்கு தானே அவன் கிடைப்பான், அவன் உனக்குன்னா அவன் உன்னை தேடி வருவான். இப்படி ஒரு மித்து இருக்கு இல்லையா? இந்த மித்தை சின்ன ஒரு சீனை வச்சு நான் வந்துட்டு இதை கிழிச்சிடுறேன். ஓகேவா? என்னன்னா, ஒரு லவ்வர்ஸ் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப 2 பேருக்கும் சண்டை. சரிங்களா? இப்ப அந்த பையனும் பொண்ணும் தனித்தனியா இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, அழுகுறாங்க, கொஞ்சம் ஏங்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க, எல்லாரும் ஆறுதல் படுத்துறாங்க. அந்த ஆறுதல் படுத்தும் போது எல்லாரும் என்ன சொல்றாங்க, விர்ரி, உனக்கு தான் அவன் அப்படின்னு இருந்துச்சுன்னா உன்னை விட்டு எங்க போறான், அந்த பசங்க பக்கத்துல அவன் உன்னை ட்ரூவா லவ் பண்ணிட்டா கண்டிப்பா உன்னை தேடி வருவாளா. இந்த 2 பேருமே 2 பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? இப்ப நான் என்ன சொல்றேன், உண்மையாவே நீங்க சொல்ற அப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னா நான் என்ன கேட்கிறேன், இப்ப அந்த பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்தா ஆகணும்னு நிதி இருந்தா வருவான் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்ல அவன் எனக்கானவன் தானே அப்படின்னே நீ தேடி வருவான். ஒருவேளை உங்களுக்கு தேடி வரலாம், அது உனக்கானது இல்ல. அதாவது இந்த நிறைய பேர் ஸ்டேஜில் சொல்லுவானுங்க, இட் இஸ் யுவர்ஸ் இட் வில் கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தேடி போவோம்னா அதுவே நம்மளை தேடி வரும். அப்படி உங்களை தேடி வரலன்னா அது உங்களோடது இல்லை அப்படின்னு நினைச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்கும். இதே மாதிரி இந்த பொண்ணு நினைச்சிட்டு இருக்க மாதிரி இப்ப அந்த பையனும் நினைச்சிட்டு இருக்கான். அவ என்னை உண்மையா லவ் பண்ணியிருந்தா என்னை தேடி வருவா, இல்ல அவன் எனக்கானவளா இருந்தா கண்டிப்பா என்னை தேடி வந்தானே ஆகணும். இப்ப 2 பேருமே அவங்க உண்மையா லவ் பண்றவங்கிறத மறந்துட்டு அவ என்னை லவ் பண்ணா, ஐ மீன் இப்படி நினைச்சுக்கோங்க, அவங்க 2 பேரும் என்னை உண்மையா லவ் பண்ணியிருந்தா கண்டிப்பா எங்களை தேடி வருவாங்க. இப்படி 2 பேரும் நினைச்சுக்கிட்டே எப்படா வருவீங்க? நான் என் ஆள் உண்மையா லவ் பண்ணா அவ வருவான் நான் நினைச்சுக்கிட்டோம், என் ஆள் வந்துட்டு அவன் என்னை உண்மையா லவ் பண்ணா அவன் வருவான் அப்படின்னு நினைச்சிட்டு 2 பேருமே இருந்துட்டா எப்படிடா வருவாங்க? 2 பேருமே உங்க லவ் நினைச்சுதானே நீ வரணும். நான் உண்மையா லவ் பண்றேன், என்னால எல்லாம் இருக்க முடியாதுன்னு நினைச்சு நீ போகணும். அவன் இல்லாம என்னால வாழ முடியாது, அவன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நினைச்சு அவ வரணும். அப்படி வந்தாதான் அது உண்மையான லவ். சோ இதுதான் கேவலமான மித்து. இந்த மித்தை நான் இப்பவே கிழிச்சிடறேன். இந்த மித்தெல்லாம் எவனாவது சொல்லிட்டு வந்தாங்கன்னா இருக்க செப்பல் சூக்கி அடிங்க. நம்ம கஷ்டமா இருக்கிற நேரத்துல அது சொல்லும் போது நமக்கும் வேற வழி இல்லாம அதை கேட்க வேண்டிய நிலைமை ஆயிரும். 2வது அதே இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சில சண்டைகள் லவ்வர்ஸ்குள்ள நடந்துச்சுன்னா ஹார்ட்ஸ் வந்துட்டு ப்ரோக் ஆயிருச்சுன்னா ஒரு நிறைய வீடியோஸ்ல வந்துட்டு பார்த்துருக்கேன். அந்த உடஞ்சு போன கிளாஸை ஒட்ட வச்சுட்டு டேப் போட்டு ஒட்டிட்டு சாரி, அந்த டேப் ஃபுல்லா சாரின்னு எழுதிட்டு இப்ப தண்ணி ஊற்றி வைப்பாங்க, பாருங்க ப்ராப்ளம் சால்வ் ஆச்சா? இல்ல, நீங்க திட்டிட்டீங்க, ஆனா அது வந்துட்டு சாரி சொன்னா சரியாவது. இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ எங்கிட்டா போய் முட்டி செத்துறல. இல்ல இது இந்த வீடியோ ரெடி பண்ற என் கையில கிடச்சான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு எதையாவது உண்மையாவே பண்ணிடணும். எனக்கு அவன் அந்த கழுத்தை பிடிச்சி தண்ணிக்குள்ள அமுக்கி வச்சுட்டு அவனால திணறி அவன் என் கையை பிடிச்சி என்னமோ பண்ணி அவன் என்ன தப்பிக்கணும்னு நினைக்கணும். அந்த அளவுக்கு பிடிச்சி அமுக்கணும்னு தோணுது. ஏன் அப்படின்னா, நான் என்ன சொல்றேன், ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப ஹாஷாவோ இல்ல ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டோம், ஹர்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சரி பண்ண முடியாதுன்னு என்னடா இருக்கு எனக்கு புரியலடா. அது எப்படா உடஞ்சிட்டு அப்புறம் திரும்ப ஒட்ட வைக்க முடியாதுன்னா, சரி நீ தண்ணி ஊத்துற, அந்த தண்ணியை வந்துட்டு நீ அன்புல சாரின்னு நினைச்சுக்கணும்னு வச்சுக்கோமே, நீ சொல்ற மாதிரி ஏன்டா அது இருக்கணும்? உடஞ்சிருச்சு, ஓகே, அப்படி ஒண்ணு கிடையாது. தட்ஸ் நாட் அ ப்ராடக்ட், அது ஒரு பொருள் கிடையாது. உடச்சிட்டு திரும்ப ஒட்ட வைக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு. அது வந்துட்டு அது நமக்குள்ள சுரக்கிற ஒரு சில ஹார்மோன்ஸ், லைக் நம்மளோட பிரெயின் அந்த நம்மளோட செஸ்ட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சின்ன எமோஷனல் கேப் தான் அது. ஸோ அந்த கேப்பை வந்துட்டு நீ இந்த பீங்காங்க கண்ணாடியை வச்சுக்கிட்டு இதுதான் வந்துட்டு ஹார்ட்னு நினைச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ ஒரு பொருளையும் அதாவது எப்படி பொண்ணுங்களை வந்துட்டு பொருளா பாக்குற தப்போ நீ அதை தான்டா பண்ணிக்கிட்டு இருக்க. எப்படா ஒரு மனசு நீ ஒரு பொருளோட ஒப்பிட்டு பார்ப்ப? அதுவே தப்புடா. சரி, நீ உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கே வந்தாலும் நீ தண்ணி ஊத்தாத, அதுக்கு பதிலாக க்ளூ ஊத்து, களிமண் கட்டி அள்ளி உள்ள போடு, அந்த இதை விட்டு எங்கேயும் போகாது, அது அப்படியே தான் இருக்கும். நீ க்ளூ ஊத்துன்னு வச்சுக்கோங்க, இருக்கிற கேப் எல்லாம் ஃபில் பண்ணி அதுவே அடைச்சிக்க போகுது. இல்லையா, ஒரு ஃப்ரேம் போட்டு அந்த ஃப்ரேம் ஃபுல்லா க்ளூ ஊத்தி வச்சுட்டு அந்த பீங்களை அங்கங்க ஒட்டி வச்சுட்டு லைட்டிங் போட்டு விட்டு பார்க்கவே அழகா இருக்கும்.
ஏன் நீ அதை செதுக்குறோன்னு சொல்லிட்டு போ. இப்படி இருந்த ஒரு லைஃப் தான், அது கொஞ்சம் வந்துட்டு சரியில்லை, சப்போஸ் அது ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால உடஞ்சிருந்தாலும் அந்த லைஃபை ரீபில்ட் பண்ணுங்க, உட்காந்து ஒட்டி அதை ஒரு இன்னொரு அழகான பொருளா மாத்துங்க, ஃப்ரேம் போடுங்க. இல்லைன்னா அதை வந்துட்டு தூள் தூளா அரைச்சி ஏதாவது ஆர்ட் பண்ணுங்க. இவர் ஆர்டிஸ்டா இருங்க, அது ஒரு ஆர்ட்டாவும் நீங்க ஒரு ஆர்டிஸ்டா மாறிடுங்க. எதுக்கு எதுக்கு வந்துட்டு உடைச்சா இனிமே ஒட்ட வைக்க முடியாது, அப்ப செத்துரு. உடைச்சாச்சு இனிமே ஒட்ட வைக்க முடியாது, யாராவது உடைக்க மாட்டாங்க அப்படின்னு உனக்கு ஏதாவது ஒரு இது இருக்கா? உனக்கு ஒரு சொல்றது ஒரு கேரண்டியோ வாரண்டி ஏதாவது ஒன்று உனக்கு இருக்கா என்னன்னு கேட்கிறேன். அதுவுமே கிடையாது. அப்போ செத்துரு, எதுக்கு உயிர் வாழ்ற, செத்துப்போ, அவ்வளவுதான். இதை வந்துட்டு தயவு செஞ்சு எந்த பொண்ணுங்களும் பசங்களும் இதை வந்துட்டு மைண்டுக்குள்ள எடுக்காதீங்க. அப்படி ஒண்ணும் கிடையாது. இந்த சாரி அது அப்படித்தான் ஹர்ட் ஆகதான் செய்வாங்க. நமக்கு பிடிச்சவங்கள, நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நம்மள பண்ணாலோ இல்லை நம்மள ஹர்ட் பண்ணாலும் நம்ம திரும்ப சம்டைம்ஸ் பண்ணுவோம். ஈகோ காட்டும் போது, ஆட்டிடியூட் காட்டும் போது நம்ம சம்டைம்ஸ் ஹர்ட் பண்ணதான் செய்றோம். எல்லாருக்கும் நல்லவனா வாழ்ந்துட முடியாது. அதே மாதிரி எல்லா சமயத்திலயும் ஹர்ட் பண்ணாம ஒருத்தங்களால வாழ முடியாது. சண்டை இருக்கணும், ஃபைட் இருக்கணும், ஹர்ட் ஆகணும். ஹர்ட் ஆகும்போது நீங்க அவங்களை திரும்ப கேர் பண்றீங்க பாருங்க. லைக் அந்த தப்பை புரிய வச்சதுக்கு அப்புறமோ இல்ல பரவாயில்ல போட்டுங்கிற மாதிரி நீங்க போய் சாரி கேட்டு அதை வந்துட்டு திரும்ப ரீபில் பண்ணும் போதும் அப்பதான் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வரும். சரி, என்னதான் கோவக்காரனாவே இருந்தாங்களோ, பொண்ணோ பையனோ கோவக்காரனா இருந்தாங்களும் நம்மளை விட்டுட்டு இருக்க முடியல, நம்ம எல்லாமே இருக்க முடியல, நம்மளை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி நம்ம கூட வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படிங்கும் போது அது இன்னும் ரிலேஷன்ஷிப் பயங்கரமா இருக்கும். யாரா நீங்க வேணாங்கிட்டு. அடுத்து ரொம்ப முக்கியமா நான் சமூக சாமியாங்கிற மாதிரி என்னடா சமூன்னு சொல்லிட்டு இருக்காது ஏதோ லைக் சமீப காலமா ரைட் கரெக்ட். சமீப காலமா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கடவுள் பக்தி உள்ளவங்க எல்லாம் வந்துட்டு போட்டுட்டு இருக்காங்க. அதாவது நீ கோயிலுக்கு வரணும், கடவுளை பார்க்கணும்னா கடவுள் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்து இருக்கு. எனக்கு அது என்ன தோணுதுன்னா, இப்போ நான் வந்துட்டு இப்போ ஹிந்து கோயிலுக்கோ கிறிஸ்டின் சர்ச்சுக்கோ இல்ல வந்துட்டு மசூதிக்கோ போயிட்டு நமாஸ் பண்ணாலோ இல்ல ப்ரேயர் பண்ணாலோ சாமி கும்பிடணும்னு நினைச்சாலோ என்னோட இஷ்டம். லைக் நான் நினைக்கணும், அதை நான் நினைச்சாதான் போவேன். இது எனக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப சிம்பிள். அதை வந்துட்டு எப்படி டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு மட்டும் பாருங்களேன். இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு கோயிலோ சர்ச்சுக்கோ போக வேண்டியிருக்கு. அந்த இடத்த எப்படி சொல்லுவாங்கன்னா அவர் நினைக்கணும் அப்படின்னா போக முடியும்னு சொல்றாங்க. எனக்கு திடீர்னு இதை கேட்ட உடனே அப்ப நான் போறேன். நான் இப்ப யாரும் நினைக்க மாட்டாங்களே, இப்ப நானா நினைக்கிறேன், டக்குன்னு போனேன் அப்ப நான் கிளம்பி போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். போய் சேர்ந்துட்டா என்ன பண்ணுவானுங்க, அங்க போய் சேர்ந்துட்டா அது உன்னை கடவுள் நினைச்சிருந்திருப்பாரு, நீ வரணும் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பாரு. அதனால வந்துட்டு அது நீ வந்திருப்ப, இல்லைன்னா உன்னால வர முடியாது. சிம்பிள்ரா. இது என்னடா உனக்கு புரியலடா. நான் வந்துட்டேன் அப்படின்னா கடவுள் நினைச்சிட்டாருன்னு அர்த்தமா? நான் வரல அப்ப கடவுள் நினைக்கலன்னு அர்த்தமா? இது என்னடா முட்டாள்தனமா இருக்கு. உங்ககிட்ட கடவுள் நீ என்ன கடவுளா? கடவுள் வந்து அவங்ககிட்ட சொன்னாரா அவனை வர விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அதனால அவன் நினைச்சாலும் வர முடியாது அப்படின்னு சொன்னாரா? சொல்லல. நான் வரல, அதுக்கு நீ கடவுள் நினைக்கல அதனால வரல. நான் வந்துட்டேன், அது கடவுள் நினைச்சாரு அதனால வந்துட்டேன்னா அதை புளுத்த கூடாது, சரியா? அது அவர் வந்து என்கிட்ட சொல்ல இல்ல உங்ககிட்ட சொல்லு. இது ரெண்டுமே பண்ணாம நீ என்னமோ கடவுளுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி அவர் கூட நின்று விளக்கு பிடிச்ச மாதிரி வந்து பேசக்கூடாது. ஸோ இது ஒரு கேவலமான மித்து. இந்த மித்தை நம்பாதீங்க. உங்களுக்கு தோணுச்சு, உங்ககிட்ட கையில காசு இருக்கு, வர்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸோ பார்ட்னர்ஸோ ஃபேமிலியோ இருந்துச்சு, எல்லாம் ரெடியா இருக்காங்க, எல்லாம் பக்கம் அமைஞ்சிச்சுன்னா அவன் நடக்கும். இல்ல யாருமே வரல, அது நடக்காதுன்னு எவனோ ஒருத்தன் சொன்னா அதை நடத்தி காட்டுறதுக்கு தனியாவது போயிருங்க. இவங்க இல்லைன்னா இதை கேட்காதீங்க தயவு செஞ்சு. இவங்கள மாதிரி ஆட்களை கேட்கவே செய்யாதீங்க, தூர போட்டுருங்க, ஓகேவா? ஸோ இது ஒரு மித்து. இன்னொரு மித்து என்னன்னா, அதாவது இது ஒரு மித்துன்னு சொல்ல முடியாது, இது வந்துட்டு எல்லாரும் அனுபவிக்கிற ஒரு ஒரு சம்பவம்னு வச்சுக்கோங்களேன். எதிர்த்து பேசாத, சொல்றத மட்டும் செய். இது இது வந்துட்டு எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ பாக்குற பெத்தவங்களா இருந்தாலும் சின்ன வயசுல அனுபவிச்சிருப்பீங்க, பாக்குற யங்ஸ்டர்ஸா இருந்தாலும் கிட்ஸா இருந்தாலும் எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்க இல்லையா? அதாவது அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நமக்கு டவுட்டா இருக்கும், ஏன் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஏன் அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட தேவையில்லாம எதிர்த்து பேசாத, சொல்றத மட்டும் செய், எதிர்த்து பேசாத இப்படின்னு சொல்லி ஈஸியா வந்துட்டு அதை அமுக்கி முடிச்சிருவாங்க. எனக்கு நான் வந்துட்டு இப்படி கேள்வி கேட்டே வந்துட்டு நான் வளர்ந்துட்டேன். லைக் அதுதான் நாலேஜ். இப்ப பாக்குறவங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, அதுதான் நாலேஜ். நம்ம நாலேஜ் அப்படிதான் கெயின் ஆகும். சில விஷயங்கள் அர்த்தமே இல்லாம நீங்க பண்றீங்க, ஏன் அதை வந்துட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கும் திணிக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்க ஜென்ரேஷன்ல காக்காக்கு ஏன் சோறு வைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க உங்க தோப்பனார்ட்டையோ உங்க உங்க வந்துட்டு வீட்டுக்காரண்டையோ கேட்கல. ஸோ அது வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிடுத்து. இப்போ வந்துட்டு எங்களுக்கு அதோட நாலேஜே புரியல, ஏன்டா வைக்கிறீங்கன்னு. இப்போ எங்களுக்கு அதுக்கான ஒரு ரீசன் வந்துட்டு யாரோ ஒருத்தர் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம். இல்ல அது சம்பந்தமே கிடையாது காக்காக்கு சோறு வைக்கிறது. இப்போ காக்கா முன்னோர்கள்னு சொல்லிட்டு இருப்பாங்களே, எனக்கு என்ன டவுட்னா பிராமின்ஸ் நான்வெஜ் திங்கக்கூடாது. ஏன் அப்ப செத்ததுக்கு அப்புறம் அவங்களே என் காக்காக்குள்ள போறாங்க? காக்கா நான் வெஜிடேரியன்ல, காக்காக்குள்ள போக வேற ஏதாவது புறா அது வெஜிடேரியன் இதுக்குள்ள போய்க்கலாம்ல. இந்த கேள்வி கேட்டேன்னா அவங்களுக்கு வந்துட்டு மூஞ்சி தூக்கிட்டு எங்க வைக்கன்னு தெரியாது, போய் சாணியில போய் முட்டிப்பானுங்க. அதனால அதுக்கு மேல கேட்க வேணாம். இன்னும் நிறைய அசிங்கமான விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் கேட்க வேண்டாம், பாவம். இந்த வீடியோ அதுக்கான வீடியோ இல்ல. மித்த வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன், நீங்க அவங்க கிட்ட புரிய வைக்க தேவையில்ல. நீங்க புரிஞ்சுக்கோங்க, அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போறீங்க. இந்த ஒரு மித்த வந்துட்டு இப்படித்தான்.
அதாவது ஏன் வந்துட்டு கோயிலுக்குள்ள போன ட்ரெஸ்ஸை கழட்டினா அதுக்கு ஒரு பயங்கரமான சயின்டிபிக்கல் ஃபேக்ட் இருக்கு. ஆனா அதை கேட்கும்போது நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம சட்டையை கழட்டிட்டு போலாங்கிற மாதிரி இருந்தாலும் கேட்டா எதையா ஒண்ணு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதுதான் வந்துட்டு இன்னும் வித்தியாசமா இருக்கும். இல்ல அதுக்கு நம்ம ரொம்ப டெப்தா இன்னொரு விஷயம் ஏன்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா வெளியே வந்துருவாங்க. பதில் தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஏத்து பேசுறவெல்லாம் வச்சுக்காத, அடிச்சிருவேன், ஒழுங்கா இருக்கு பாரு, சொல்றதை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா முடிச்சிருவாங்க. இது வந்துட்டு ஒரு பயங்கரமான மித். இந்த மாதிரி எனக்கு அனுபவப்பட்ட மித்துகளை உங்களுக்கு சொல்லிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய மித்துகள் நடந்திருக்கும், இல்ல தெரிஞ்சிருக்கும். அந்த மித்து வந்துட்டு யானைக்கு அடி செருக்கினால் பூனைக்கு அடி செருக்குங்கிற மாதிரி ஏகப்பட்ட மித்துகள் இருக்கும். அப்படிலாம் ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அதுக்கெல்லாம் அர்த்தங்களே வேற, தமிழ் அர்த்தங்கள் வேற. அதை அவனுக்கு தேவைக்கு தகுந்தாப்புல மாத்தி அதை வந்துட்டு எவனால பிராடா ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ் கிட்ட வந்துட்டு கொண்டு சேர்க்க முடியுமோ அப்படி சேர்த்துட்டானோ அவன் சொல்றதுதான் அங்க வந்துட்டு உண்மையான கருத்தா மாறிடுச்சு. புரியுதுங்களா? லைக் அதுதான் மேட்ரு. இப்போ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி குப்பையா கொட்டுங்க. நம்ம அந்த மித்துகள் எல்லாம் வந்துட்டு அப்படி பிரிச்சு 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 குப்பையெல்லாம் பிரிச்சு அதுல நல்ல நல்ல மித்துகளை தூக்கி அப்படி வரிசையா அடுக்கி டிசைன் பண்ணி ஒரு வீடியோ உங்களுக்கு அப்படி தூக்கி போட்டுறேன். ஓகேவா? ஸோ பாய்.